இருக்கக்கூடிய தொழிலை வளர்க்கிறது ரொம்ப அவசியம். அதை விட அவசியம் அதை காப்பாற்றுவது. அதற்கு நம்ம தொழில் வணிகத்துக்கு 2 பாதுகாப்பு சுவர்கள், தொழில் கோட்டை. இந்த தொழில் கோட்டை, தொழில் சாம்ராஜ்யம்ன்றது என்னென்னலாம் இருக்குன்னா, நம்ம இருக்கோம், நம்மளுடைய எம்ப்ளாயி இருக்கோம், நம்ம குடும்பம் இருக்குது, நம்மளுடைய ரிசோர்ஸ் இருக்குது, பணம் இருக்குது, மிஷின் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, ப்ராடக்ட் ப்ராசஸ் இருக்குது, அதில் தொழில் ரகசியங்கள் இருக்குது. இதெல்லாம் அடங்கியதுதான் இந்த தொழில் கோட்டை. இந்த தொழில் கோட்டையை பாதுகாப்பதற்கு 2 மதில் சுவர் கட்ட வேண்டியிருக்கு. ஆரம்பத்தில் ஒன்று, இறுதியில் ஒன்று. என்ட்ரி பேரியர் அண்ட் எக்ஸிட் பேரியர்னு 2 பேரியர். இந்த என்ட்ரி பேரியர், எக்ஸிட் பேரியர் இதற்கு முன்னால் இல்லாததானா இருக்குது. ஆனால் இதற்கு முன்னால் இருந்த என்ட்ரி பேரியர் நம்ம தொழில் வணிகத்துக்கு காம்படிட்டரை, போட்டியாளர்களை உள்ள நுழைய விடக்கூடாதுன்றதுக்காகவும், கஸ்டமரை வெளியில் போக விடக்கூடாதுன்றதுக்காகவும் எழுப்பக்கூடிய 2 பாதுகாப்பு சுவர்களாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த 2 பாதுகாப்பு சுவரில் இன்னும் 2 சேர்ந்துக்குச்சு. காம்படிட்டரை மட்டும் இந்த பாதுகாப்பு சுவருக்குள்ள, அந்த கோட்டைக்குள்ள நுழைய விடாமல் தடுக்க வேண்டிய அவசியம் இன்னொன்று இருக்கு. நியூ வேல்யூ, புதிய மதிப்புகள் நம்ம தொழிலுக்கு வேற ஒரு ரூபத்தில் வரும். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னொரு ரெஸ்டாரண்ட் போட்டியில் ஒரு காலத்தில் நான் பார்ப்பேன், ஏரியாவுக்குள்ள இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தகராறு வரும். இந்த ஆட்டோ நீ நிப்பாட்டாத, நான் நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு தகராறு வரும். ஒரு டாக்ஸி ஸ்டாண்டில் தகராறு வரும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எங்கேயோ இருந்து வந்த ஊபரும் ஓலாவும் அந்த மார்க்கெட்டவே கொண்டு போயிடுச்சு. ஒரு ஆட்டோவுக்கு இன்னொரு ஆட்டோவோ, ஒரு டாக்ஸிக்கு இன்னொரு டாக்ஸியோ காம்படிட்டர் இல்லை, வேற ஒரு ரூபத்தில் வந்துருச்சு. ஒரு காலத்தில் ஆடியோ கேசட்டு, ரெக்கார்ட் பிளேயர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த கம்பெனிக்குள்ள போட்டி இல்லை. இன்னைக்கு வேற ஆப், விங்க் அப்படின்ற ஆப், ஒரு ஏர்டெல் தான் இன்னைக்கு அதிகமாக மியூசிக்கை சேல் பண்ணக்கூடிய கம்பெனி. ஜியோ தான் மியூசிக் அதிகமாக செல் பண்ணக்கூடிய கம்பெனி. மியூசிக்கை செல் பண்ணுறது கேசட்டு, ரெக்கார்ட் பிளேயர்லாம் கிடையாது. காம்படிஷன் வேற எங்கேயோ வந்துருச்சு டிஜிட்டல் ரூபத்தில். அதனால் உங்களுக்கு போட்டி உங்கள் தொழிலிருந்து, உங்கள் வியாபாரத்துலேருந்து, உங்கள் பக்கத்துலேருந்து வரணும், இல்லை வேற எங்கேயோ இருந்து வரும். அந்த வேல்யூவை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இன்றைக்கி எவ்வளோ ஆப் வந்தாலும் அதில் பிரச்சனையை கண்டுபிடிக்கிறாங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நியூ பிஸ்னஸ் வருது. அதையும் நுழைய விட்டுறக்கூடாது, அதை நம்மளே செஞ்சிடணும். நியூ வேல்யூ, நாட் ஓன்லி காம்படிட்டர், நியூ வேல்யூ. 2, எக்ஸிட் பேரியர், வெளியில் போகாமல் தடை போடுவதற்கான மதில் சுவர் என்ன? கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு போயிடக்கூடாதா? இல்லை, கஸ்டமர் மட்டும் இல்லை, நம்ம எம்ப்ளாயும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. எம்ப்ளாயி ஒரு இன்டான்ஜிபிள் அசட்ஸ், அவங்களும் போயிடக்கூடாது. அப்போ இதற்கு 2 பாதுகாப்பு சுவர்கள் நாம் எழுப்ப வேண்டியிருக்கு. அந்த பாதுகாப்பு சுவர் எழுப்போம்னா இந்த 7 கண்கள் வேணும். அந்த 7 கண்கள் என்ன? 1, இன்னோவேஷன். 2வது, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. 3வது, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். 4வது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. 5வது, இன்சைட். 6வது, இன்டெகிரிட்டி. 7வது, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். 7 ஐஸ் ஃபார் ஆண்டர்பிரினர்.